மூன்று ராஜாக்கள் திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான பிரசங்கம். கொடூரமாக உபாதிக்கும் நரக வேதனைகளின் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரி லிகோரியா நிகழ்த்திய தியான பிரசங்கம். முந்த தகரைகளை சேர்த்து அவைகளை சுட்டரிக்கும்படி கட்டுகளாக கட்டுங்கள். முதலில் நித்திய நரகக்கேட்டை அடைந்தவர்களின் உணர்வுகளை உபாதிக்கும் முக்கிய வேதனையான நெருப்பை பற்றி பேசுவேன். அதன் பிறகு நரகத்தில் உபாதிக்கும் பிற வேதனைகள் பற்றி பேசுவேன். இதோ நரக நெருப்பில் எரிவதுதான் தேவ இரக்கத்தை பழிக்கிற பாவிகளுடைய இறுதி தண்டனையாக இருக்கிறது. சுரேஸ்வரன் நரகத்தை பற்றி கூறி நம்மை எச்சரிக்கும் போது அதனுள் நம்மை அனுப்புவதற்காக அவ்வாறு அவர் நம்மை எச்சரிக்கவில்லை. மாறாக அக்கொடிய உபாதைகள் நிறைந்த இடத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே அவ்வாறு நரகத்தை பற்றி கூறி நம்மை எச்சரிக்கிறார் என்ற கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் பிரசங்கிக்கின்றார். அப்படி என்றால் சகோதரரே, பாவம் மட்டுமே உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியதால் பாவத்தை நீங்கள் விட்டுவிடவும் அதனால் நரகத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படும்படியாகவுமே இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை சர்வேஸ்வரன் உங்களுக்கு இன்று அளித்திருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். என் பிரிய சகோதரரே, ஒரு நரகம் உண்டு என்பது நிச்சயமானதும் விசுவசிக்க வேண்டிய வேத சத்தியமும் ஆகும். நடுத்தீர்வுக்கு பிறகு நீதிமான்கள் மோட்சத்தினுடைய நித்திய மகிமையை அனுபவிப்பார்கள். பாவிகளோ அவர்களுக்காக நரகத்தில் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் நித்திய துப்புரவு தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுவார்கள். இவர்கள் நித்திய ஆக்கினைக்கும் நீதிமான்களோ நித்திய ஜீவித்திற்கும் போவார்கள் என்று ஆண்டவர் துள்ளம்பற்றினார் என்பதை சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நரகம் எதையெல்லாம் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நரகத்தை ஆக்கினை ஸ்தலம் என்று பணக்கார போசன பிரியன் அழைப்பதை சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நரகம் என்பது துன்புறும் ஸ்தலமாயிருக்கிறது. இங்கு நிர்பாக்கிய பாவிகளுடைய உணர்வுகள் மற்றும் வல்லமைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ப சரியான உபத்திரவத்தின் ஆக்கினை இருக்கும். இந்த ஆக்கினைகள் ஒவ்வொரு பாவிக்கும் அவனவன் விலக்கப்பட்ட பாவகரமான இன்பங்களில் எவ்வளவு அதிகமாக ஈடுபட்டிருந்தானோ அவ்வளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும். எவ்வளவுக்கு அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்கில் இருந்தாளோ அவ்வளவுக்கு வேதனை அளிக்கும் துக்கத்தையும் அவளுக்கு அழியுங்கள் என்று காட்சி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரனை மனநோகச் செய்யும் போது பாவியானவன் 2 தீமைகளை செய்கிறான். முதலில் அவன் தன்னை நிச்சயத்துக்கும் பாக்கியமான அந்தஸ்தில் வைக்கக்கூடிய உன்னத நன்மையானவரான சர்வேஸ்வரனை புறக்கணிக்கிறான். இரண்டாவதாக ஆத்துமத்திற்கு உண்மையிலேயே எந்த சந்தோஷத்தையும் அளிக்க இயலாத சிருஷ்டிகளை அவன் தேடிச் செல்கிறான். இவ்விதமான நிந்தையால் தம்மை நோகச் செய்கிற மனிதர்களை பற்றி ஆண்டவர் தாமே எரேமியாஸ் தீர்க்கதரிசி மூலமாக முறையிடுகிறார். நமது பிரஜைகள் 2 பொல்லாப்புகளை செய்தார்கள். ஜீவ ஜலத்தின் ஊற்றாகிய நம்மை கை நெகிழ்ந்தார்கள். தண்ணீரை நிறுத்த அறியாத வெடிப்பு நிறைந்த துறவுகளையும் தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று எரேமியா ஆகமத்தில் வாசிக்கிறோம். அப்படியெனில் உலகில் ஜீவிக்கும் போது மனிதன் தன் புறமுதுகை சர்வேஸ்வரனுக்கு காண்பிப்பதால் நரகத்தில் சர்வேஸ்வரனை இழந்ததினால் ஏற்படுகிற வேதனையால் கொடூரமாக உபத்திரப்படுவான். சர்வேஸ்வரனை விட்டுவிட்டு சிருஷ்டிகள் பேரில் நம்பிக்கை வைத்து செல்வதன் மூலம் சர்வேஸ்வரனை நோகச் செய்ததால் பாவியானவன் அதே சிருஷ்டிகளால் முக்கியமாக நெருப்பினால் நீதியின் பிரகாரம் நரகத்தில் பாதிக்கப்படுவான். துன்மார்க்கனுடைய தண்டனை அக்கினியும் புழுக்களுமே என்று சர்வபிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். நெருப்பு, மனசாட்சியின் உறுத்தல் ஆகிய 2 முக்கியமான ஆக்கினைகள் மூலமாக சர்வேஸ்வரன் தீயவர்களின் சரீரத்தை தண்டித்து பழி வாங்குகின்றார். ஆகவேதான் நரகத்திற்கு திருப்பப்பட்ட பாவிகளை தண்டிக்கும் போது நமது ஆண்டவர் நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று பசாசுக்கும் அதன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று புது தீர்வின் நாளிலே நமது ஆண்டவர் பாவிகளுக்கு கட்டளையிடுகிறதை பற்றி சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அக்கினியாகிய இந்த நெருப்புதான் நித்திய கேட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவிகளுக்கு நரகத்தில் மகா கொடூரமான உபத்திரப்படுத்துகிற ஆக்கினியாக இருக்கும். இந்த உலகத்தில் கூட நெருப்பினால் ஏற்படுகிற உபாதிக்கும் வேதனை எல்லா கொடிய ஆக்கினைகளிலேயே மகா கொடிய ஆக்கினையாக இருக்கிறது. ஆனால் நரகத்தில் இருக்கும் நெருப்புடன்
உலகத்தில் இருக்கும் நெருப்பை ஒப்பிட வேண்டுமெனில் இந்த உலக நெருப்பானது அதிகபட்சமாக நிஜத்தில் நரக நெருப்பினுடைய நிழல் படமாக, அதாவது அதன் போட்டோவாகத்தான் இருக்கிறது என்று அகஸ்தினார் கூறுகின்றார். நரக நெருப்பு உலக நெருப்பை விட எவ்வளவு வெகுவாக அதை கடந்து அதிகரித்திருக்கிறது என்றால், நெருப்பானது நெருப்பு என்று வரையப்பட்டிருக்கிற ஒரு ஓவியத்தை விட எவ்வளவாக நிஜமாக அதிக கொடூரமாக நம்மை உபத்திரவப்படுத்துகிறதோ அவ்வளவு அதிகமாக நம்மை உபத்திரவப்படுத்தும் என்று சான்சலம் கூறுகின்றார். நரக நெருப்பு ஏற்படுத்துகிற உபாதிக்கு வேதனையானது நம் உலக நெருப்பை விட மாபெரும் அதிகமான அளவில் நமக்கு உபாதிக்கும் வேதனை அளிக்கும். ஏனெனில் பூமியில் இருக்கிற நெருப்பானது மனித பயன்பாட்டிற்காக சர்வேஸ்வரனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் பாவிகளுக்கு துப்புரவு தண்டனையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே சர்வேஸ்வரன் நரக நெருப்பை உண்டாக்கினார். ஆகவேதான் தெர்த்துல்லியன் என்பவர் சர்வேஸ்வரன் நரக நெருப்பை தமது நீதியை செயல்படுத்தக்கூடிய தம்முடைய நீதித்துறையின் அதிபராக ஒரு அமைச்சராக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று கூறுகின்றார். பாவியை பழிவாங்கும் இந்த நரக அக்கினியை சர்வேஸ்வரனுடைய தேவ சாபமானது எப்போதும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும்படி செய்கிறது. நமது கோபாக்கினி மூண்டு கொண்டது என்று எரேமியா சாகமத்தில் இதை பற்றிய வாசிக்கிறோம். ஐசுவரியவானும் மரித்து நரகத்தில் புதைக்கப்பட்டான் என்பதை சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நித்திய தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்ட நிர்பாக்கிய பாவிகள் நரகத்தில் புதைக்கப்படுகிறார்கள். அதனால் நரகத்தில் அவளுக்கு கீழே நெருப்பினுடைய அதள பாதாளம் இருக்கிறது, அவளுக்கு மேலே நெருப்பினுடைய அதள பாதாளம் இருக்கிறது. அவர்களை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் நெருப்பின் அதள பாதாளம் இருக்கிறது. தண்ணீரினால் சூழப்பட்டிருக்கிற ஒரு மீனைப் போலவே நரகத்தில் இருக்கும் நிர்பாக்கிய பாவியும் நெருப்பினால் எல்லா பக்கமும் சூழப்பட்டிருக்கிறான். நரக நெருப்பின் உபாதனையின் கூர்மையான உக்கிரத்தை இந்த அக்கினி சுவாலையிலே உபாதைப்படுகிறேன் என்று சுசேஷ உண்மையில் வருகிற பணக்கார போசன பிரியன் கூக்குரலிடுவதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மற்ற எந்த உபத்திரவத்தை பற்றியும் முறையிடாமல் அக்கினி சுவாலையில் உபாதைப்படுவதை பற்றி அவன் கூக்குரலிடுவதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இசாயாஸ் தீர்க்கதரிசி அக்கினியின் ஆவியினாலே பாவிகளுடைய குற்றத்தை தண்டிப்பார் என்று கூறுகின்றார். ஆண்டவர் சியோன் ஸ்திரீகளின் அசுத்தங்களை உக்கிரத்தின் ஆவியால் சுத்திகரிப்பார் என்று இசாயாஸ் ஆகமத்தில் வாசிக்கிறோம். உக்கிரத்தின் ஆவி என்பது அக்கினியாகிற நெருப்பினுடைய தூய வஸ்துவாயிருக்கிறது. எல்லா வஸ்துக்களுடைய ஆவிகளும் அவை எளிய மூலிகைகள் அல்லது மலர்கள் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்டவையாக இருந்த போதிலும் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லக்கூடியவையாக எலும்புகள் வரை ஊடுருவ கூடியனவாய் இருக்கின்றன. இத்தகைய குணாதிசயத்தையே நரக நெருப்பும் கொண்டிருக்கிறது. நரக அக்கினியினுடைய தீவிரமான செயல்பாடு எவ்வளவு மகா பெரியதாக இருக்கிறது என்றால், அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு தீப்பொறியானது வெண்கலத்தினாலான ஒரு மாபெரும் மலையையே உருக்குவதற்கு போதுமானதாயிருக்கிறது. ஒரு சமயம் நித்திய கட்டை அடைந்த ஒரு நிர்பாக்கிய பாவி ஒரு துறவிக்கு தோன்றி அதன் கரத்தை ஒரு தண்ணீர் பாத்திரத்தினுள் வைத்தது. அதே சமயம் அந்த துறவி வெண்கலத்தினாலான ஒரு மெழுகுதிரி நிலைச்சட்டத்தை அதனுள் வைத்தார். உடனே க்ஷண நேரத்திலேயே இந்த நிலைச்சட்டம் முழுவதுமாக கரைந்து போனது. இந்த நரக நெருப்பானது நித்திய கட்டில் இருப்பவர்களை வெளியரங்கமாக மட்டுமல்லாமல் உள்ளரங்கமாகவும் உபத்திரவப்படுத்தும் ஆக்கினியாக இருக்கும். இந்த நரக அக்கினி அவளை வயிற்று பகுதிகளையும் இருதயத்தையும் தலை மற்றும் மூளையையும் நரம்புகளில் ஓடும் இரத்தத்தையும் எலும்புகளுக்குள் இருக்கும் வெள்ளணுக்களை உற்பத்தி செய்யும் எலும்பு மஜ்ஜையையும் எரித்து கொண்டிருக்கும். நிர்பாக்கிய பாவிகளுடைய தோலானது ஒரு கொப்பரையைப் போலிருக்கும். அதனுள் அவளை வயிறும் அவளுடைய மாமிசமும் எலும்புகளும் எரிந்து கொண்டிருக்கும். நித்திய கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவிகளின் சரீரங்கள் அநேக தீச்சூளைகள் ஒன்றாக எரிந்து கொண்டிருப்பது போல் இருக்கும் என்று தாவீது அரசர் கூறுகின்றார். நீரும்பது முகத்தை வெளிப்படுத்தும் காலத்தில் அவளை அக்கினி சூளையாக்குவீர். ஆண்டவர் தமது கோபத்தில் அவளை கலங்கடிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஓ திவ்ய கர்த்தரே, சில குறிப்பிட்ட பாவிகளால் உக்கிரமான சூரிய வெளிச்சத்துடைய வெயிலில் நடக்கக்கூடாமல் இருக்கும், அல்லது ஒரு அறைக்குள் பெரிய நெருப்பின் அடுப்பின் அருகில் அவர்கள் தங்கியிருக்க கூடாமல் இருக்கும். மெழுகு திரியிலிருந்து ஒரு தீப்பொறியை கூட அவர்களால் தாங்கக்கூடாமல் இருக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் நரகத்தினுடைய மாபெரும் அக்கினியாகிற நெருப்பை பற்றி பயப்படாமல் இருக்கின்றனர். இசாயாஸ் தீர்க்கதரிசி கூறுவது போல்
இந்த நரக அக்கினி நித்திய கட்டை அடைந்தவர்களை எரிப்பதுடன் கூட அவர்களை விழுங்குவதுமாகவும் இருக்கிறது. உங்களில் எவன் விழுங்கும் அக்கினியோடு வசிக்கக்கூடும்? உங்களில் எவன் நித்திய தீச்சுவாலின் வாசம் செய்வான் என்று இசாயா ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆட்டை விழுங்கும் சிங்கத்தைப் போல் நரக நெருப்பு நித்திய கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவியை விழுங்குகிறது. ஆனால் இது பாவிகளின் உயிரை பறித்து விடாமல் அவளை விழுங்குகிறது. விதமாக நித்தியத்திற்குமாக இடைவிடாத தொடர் மரணத்தினால் அவளை நரக நெருப்பு என்கிற முதன்மையான ஆக்கினியானது உபத்திரப்படுத்திக் கொண்டிருக்கும். அசுத்த பாவகரமான இன்பங்களில் ஈடுபடுகிற பாவியை பார்த்து அச்சிட்ட தம்யான் ராயப்பர், உன் மாமிச இச்சையை திருப்திப்படுத்துவதில் நீ தொடர்ந்து ஈடுபடு. ஒரு நாள் வரும் அல்லது ஒரு நித்திய இரவு வரும், அப்போது உன் அசுத்தங்கள் நிலக்கீழை போல் உன் சொந்த வயிற்றுக்குள் ஒரு நெருப்பை உண்டாக்கி எரிந்து கொண்டிருக்கும்படி செய்யும் என்று கூறுகின்றார். மிஸ்டர் சிப்ரியான் கூறுகிறபடி தீவருடைய அசுத்தங்கள் அவளை சபிக்கப்பட்ட சரீரங்களிலிருந்து வெளிப்படும் கொழுப்பினாலே கொதித்துக் கொண்டிருக்கும். இந்த நரக நெருப்பில் பாவிகள் நெருப்பினுடைய உபாதனையை மட்டுமல்லாமல் உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற எல்லா உபாதிக்கும் வேதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்று ஜெரோம் கற்பிக்கின்றார். இந்த உலக ஜீவியத்தில் மனிதர்கள் பலவிதமான வேதனைகளை அனுபவிக்கின்றனர். விலாப்பக்க வலிகள், தலையில் ஏற்படும் வலிகள், இடுப்பில் ஏற்படுகிற வலிகள், வயிற்றில் குடலில் ஏற்படுகிற வலிகள் என்று அநேக விதமான வலிகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து மாபெரும் ஆக்கினியாக நரகத்தில் இருக்கும் நிர்பாக்கிய பாவியை இடைவிடாமல் எப்போதும் விவாதித்துக் கொண்டிருக்கும். நரக நெருப்பே தன்னுடன் இருளின் உபாதியை கொண்டு வரும். ஏனெனில் அச்சிட்ட யூதா ததியை கூறுவதன்படி இந்நரக நெருப்பு அதனுடைய புகையினால் நித்திய கட்டை அடைந்தவர்களை குருடாக்குகிற இருளினுடைய ஒரு புயலை ஏற்படுத்தும். இவர்களுக்காக அந்தகார சுழற்காற்று நித்தியத்துக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற யூதா ததையை எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் மரண நிழலினால் மூடப்பட்டிருக்கும் இருளின் பிரதேசம் என்று நரகம் அழைக்கப்படுகிறது. கரேர் என்று மரண அந்தகாரம் உள்ளதும் துரதிருஷ்டமானதும் மிகவும் இருண்டதும் சாவின் நிழல் சூழ்ந்ததும் அலங்கோலம் நிறைந்ததும் நித்திய பயங்கரம் குடிகொண்டிருக்கிறதுமான தேசம் என்று யோவாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு அக்கிரமி 10 அல்லது 20 வருட காலத்திற்கு ஒரு இருண்ட படுகொழியில் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்று கேட்பதே நம்மிடம் அவன் மேல் பரிதாபத்தை ஏற்படுத்துகிறது. நரகம் என்பது எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் இருண்ட படுகொழியாக இருக்கிறது. அதனுள் சூரிய ஒளியின் ஒரு சிறு ஒளிக்கதிர் அல்லது மெழுகுவர்த்தியினுடைய ஒளியோ ஒருபோதும் நுழைய முடியாது. விதமாக நித்தியக்கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவி ஒருபோதும் ஒளியை காண மாட்டான், அவன் ஒருபோதும் வெளிச்சத்தை காண மாட்டான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்கிறது, ஆனால் நரகத்தின் நெருப்பு முழுவதும் இருளாக இருக்கிறது. தாவீது அரசரின் வார்த்தைகளில் விவரிக்க வேண்டுமெனில், கர்த்தருடைய குரல் அக்னி சுவாலைகளை எழுப்பி ஒளியை அவற்றிலிருந்து பிரித்து விடுகிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நரக நெருப்பிலிருந்து ஒளி தரும் சுவாலையை பிரித்து விடுகிறார். ஆகவேதான் நரக அக்கினி சுட்டிருக்கிறது, ஆனால் அது ஒளிர்கிறதில்லை, வெளிச்சத்தை கொடுக்கிறதில்லை என்று பேசில் கூறுகின்றார். சங்கீதத்தின் பகுதியை பற்றி விவரிக்கும் போது உஷ்ணத்தை ஒளியிலிருந்து பிரித்து விடுகிறார் என்று அதிக சுருக்கமாக மிஸ்டர் மகா ஆல்பர்ட் கற்பிக்கின்றார். நரகத்தில் நித்தியக்கட்டை அடைந்தவர்களை அவருடைய சகாக்களுடையும் பசாசுகளுடையும் பார்வை என்கிற ஆக்கினியால் உபத்திரவப்படுத்துவதற்கு அவசியமாக தேவைப்படும் அளவிற்குத்தான் ஒளி இருக்கும் என்று தாமஸ் அக்வினாஸ் போதிக்கின்றார். நரகத்தில் நித்தியக்கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவிகள் இறக்கக்கூடுமாயிருந்தால் நரக அரக்கர்களான பசாசுகளை வெறும் பார்வையே எல்லா நிர்பாக்கிய பாவிகளிடத்திலும் உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பேரச்சத்தை தூண்டிவிடும் என்று அகஸ்டினார் கூறுகின்றார். தொண்டையை நடைப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வாட்டி எடுக்கிற பயங்கரமான தாகத்தினால் துன்புறுவது என்பது மிகவும் தாங்க முடியாத உபாதிக்கும் வேதனையாகும். சில சமயங்களில் பயணிகள் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு புத்துணர்வை அடைவதற்காக பானத்தை அறிந்தாமல் இருந்தால் கொடிய தாகத்தின் உபத்திரவத்தின் ஆக்கினியை தாங்கக்கூடாமல் மயங்கி விடுவார்கள். நரகத்தில் நித்தியக்கட்டை அடைந்த பாவிகள் அனுபவிக்கிற தாகம் மகா கொடியதாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தண்ணீரையும் நரகத்தில் உள்ள ஒரு பாவிக்கு குடிக்க கொடுத்தால், ஐயோ, இந்த எல்லா தண்ணீரும் என்னுள் பற்றி அறிந்து கொண்டிருக்கும் தாகத்தை தணிக்க போதுமானதாக இல்லையே என்று அவன் கூக்குரலிடுவான். ஆனால் அந்தோ நரகத்தில் இருக்கும் நிர்பாக்கிய பாவியானவனுக்கு அவனுடைய கொடிய தாகத்தை தணிப்பதற்கு அவனுடைய நாவின் மீது விழும்படியாக ஒருபோதும் ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைக்காது. அப்போது அவன் உறக்க கூப்பிட்டு, பிதாவாகிய அபிரகாமே, என் பேரில் இரக்கமாயிருந்து
லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிரச் செய்யும்படி அனுப்பியறலும், ஏனெனில் இந்த அக்கினி சுவாலையிலே பாதிக்கப்படுகிறேன் என்றார் என்பதை சுசேஷத்தில் பணக்கார போசன பிரியன் கூறுவதாக வாசிக்கிறோம். பணக்கார போசன பிரியன் இந்த ஒரு சொட்டு தண்ணீரை இதுவரை பெற்றுக் கொண்டதும் இல்லை, இனி ஒருபோதும் சர்வேஸ்வரனாக இருக்கிற வரைக்கும் பெற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. இதேபோல் நித்திய கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவிகள் நரகத்தினுள் முழுவதுமாக ஊடுருவி பரவியிருக்கும் புழுங்கிய துர்க்கந்த நாற்றம் என்கிற இன்னொரு கொடிய ஆக்கினியின் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். இந்த புழுங்கிய துர்க்கந்த நாற்றம் நரகக்கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவிகளின் சரீரங்களிலிருந்தே புறப்பட்டு வெளிவந்து நரகத்தை நிரப்பும். அவர்கள் பிணங்களிலிருந்து துர்க்கந்தம் எழும் என்று இசையாசாகமத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் உயிருடன் இருந்த போதிலும் நிச்சயத்திற்குமாக நரக உபாதியின் கொடிய வேதனையை அனுபவிப்பதற்காக உயிருடன் இருந்த போதிலும் நித்தியக்கட்டை அடைந்த நிர்பாக்கியர்களின் சரீரங்கள் பிணங்கள் என்றே அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் சரீரங்கள் வெளிவிடும் துர்க்கந்த நாற்றத்தின் காரணமாகவே அவளுடைய சரீரங்கள் பிணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கருத்து போன ஒரு உயிரற்ற சடலத்துடன் ஒரே அறையில் அடைக்கப்படுவது எத்தகைய மாபெரும் உபாதியின் வேதனையாக இருக்கும். நரகத்தில் அவதியும் நிர்பாக்கிய பாவி ஒருவனுடைய சரீரம் உலகத்தில் போடப்பட்டால் அதிலிருந்து வெளிவரும் புழுங்கிய துர்க்கந்த நாற்றம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் சாகடிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று புனவேந்தூர் கூறுகின்றார். அப்படின்னா நரகத்தின் படுகூலிகளுக்குள் நித்தியத்திற்குமாக மாபெரும் எண்ணிக்கையில் எல்லா இடங்களிலும் வியாபத்திற்கும் திரளான நிர்பாக்கிய பாவிகளின் மத்தியில் உயிருடன் இருப்பது என்பது எவ்வளவு சகிக்கக்கூடாத ஆக்கினின் உபத்திரவமாக இருக்க வேண்டும். முட்டாள்களான சில உலக நேசர்கள், நான் நரகத்துக்கு சென்றால் அங்கு நான் தனியாக இருக்க மாட்டேன் என்று கூறுவார்கள். அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய முட்டாள்கள். நரகத்தில் உன் சகாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உன் தாங்க முடியாத கொடிய ஆக்கினைகள் அதிகரிக்கும் என்பதை நீ காண்கிறது இல்லையா? நரகத்தில் நித்திய கட்டின நிர்பாக்கிய பாவிகளின் சமூக கூட்டம் கொடிய துயரத்தை அதிகரிப்பதற்கான காரணமாகவே இருக்கும். அது ஒருபோதும் அக்கொடிய துயரத்தை குறைக்காது என்று தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். நிர்பாக்கியர்களின் சமூக கூட்டம் அவருடைய துயரத்தை பெரிதாக்குகிறது. ஏனெனில் ஒவ்வொரு நிர்பாக்கியனும் மற்ற எல்லா நிர்பாக்கியர்களுடைய உபத்திரவ துன்பத்தினுடைய காரணமாக இருக்கிறான். ஆகிய நிர்பாக்கியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்கினின் உபத்திரவத்தினால் துன்புறுத்துவார்கள். அந்த பிரஜைகள் அக்கனி காட்டாலான சாம்பலாகும் நெருப்பில் போடப்பட்டு எரிந்து போகும் உள் சுமைகளாகவும் இருப்பர் என்று இசாஸ்திற்கு ஆகமத்தில் வாசிக்கிறோம். நரக அக்கினி சூளையின் மத்தியில் போடப்பட்டிருக்கும் நிர்பாக்கியர்கள் அடியில்லாத பாதாளத்தின் அம்மாபெரும் நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாகி போன அநேக தானிய மணிகளைப் போல் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் ஒன்றுக்கொன்று காய்த்து ஏற்படுத்தக்கூடிய அநேக முட்கள் ஒரு சேர கட்டப்பட்டிருப்பதைப் போல் இருக்கின்றனர். அவர்கள் சக நிர்பாக்கியரிடமிருந்து வெளியேறும் துர்க்கந்த நாற்றத்தினால் ஏற்படும் ஆக்கினியினால் மட்டுமல்லாமல் அவர்களின் அலறல்கள் மற்றும் சகிக்க முடியாத புலம்பல்களாலும் உபத்திரப்படுகின்றனர். பெரிதும் சோர்வடைந்த ஒரு மனிதன் ஆர்வத்துடன் தூங்க ஆசைக்கும் சமயத்தில் அருகில் நோயாளியினுடைய முனகல்களும் பெருமூச்சுகளும் நாய்கள் குறைக்கிற சப்தமும் குழந்தையின் அலறல் சத்தமும் அவனுக்கு எத்தகைய வேதனை அளிப்பதாக இருக்கும். ஆனால் அந்தோ நரகத்தில் பாவிகள் கட்டாயமாக இடைவிடாமல் சக பாவிகளுடைய புலம்பல்களையும் ஊழிடுகிற சத்தங்களையும் ஒரு இரவு மட்டுமல்லாமல் 1000 இரவுகள் மட்டுமல்லாமல் நித்தியத்திற்காக ஒரு சிறு ஷட நேர இடைவெளி கூட இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். மேலும் நரகத்தில் நிர்பாக்கியர்கள் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற குறுகலான இடத்தினுடைய ஆக்கினாலும் உபத்திரப்பட வேண்டும். நரகத்தினுடைய அடைப்பட்ட இருண்ட படுகொழியானது பெரிதாயிருக்கிற போதிலும் நித்தியக்கட்டை அடைந்த கோடிக்கணக்கான நிர்பாக்கிய பாவிகளுக்கு அது மிக சிறியதாயும் குறுகியதாயும் இருக்கும். நரகத்தில் நிர்பாக்கியர்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்படும் ஆடுகளைப் போல் அடுக்கப்பட்டு குவியல்களாக குவிக்கப்படுவார்கள். கொல்லப்போகிற ஆடுகளைப் போல் அவர்கள் பாதாளத்தில் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று சங்கீதத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். வேதாகமத்திலிருந்து நரகத்தில் இருக்கும் நிர்பாக்கியர்கள் மது ஆலையில் மிதிக்கப்படும் திராட்சை பழங்களைப் போல் சர்வேசனுடைய உக்கிரம கோபத்தின் பழி வாங்குவதலினால் நசுக்கப்படுவார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். அவரே சர்வ வல்லமையுள்ள சர்வேசனுடைய உக்கிரம கோபமாகிய மதுவின் ஆலையை மிதிக்கிறார் என்று காட்சியாகமத்தில் வாசிக்கிறோம். இத்தகைய மிதித்தலினால் ஏற்படுகிற அழுத்தத்திலிருந்து அசையாமல் இருக்கிறதனுடைய ஆக்கினியின் உபத்திரவம் ஏற்படுகிறது. அவர்கள் பாறை போல் ஸ்தம்பித்து நிற்க கடவர் என்று யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். பொது தேர்வைக்கு பிறகு நரகத்தில் எந்த நிலைமையில் நரகத்தில் நிர்பாக்கியர்கள் விழுகின்றனரோ, அதாவது பக்கவாட்டிலோ அல்லது மல்லாந்த நிலையிலோ அல்லது தலைகீழாகவோ எந்த நிலையில் விழுகின்றனரோ அதே நிலைமையில்
ஒரு காலையோ கையையோ விரலையோ அசைக்க இயலாத நிலைமையிலேயே சர்வீஸ்வரனாக இருக்கிற வரை நித்தியத்திற்குமாக அவர்கள் அப்படி இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையில் கூற வேண்டுமெனில், உலகில் உள்ள எல்லா உபாதிக்கும் வேதனைகளும் எவ்வளவு மகா பெரியனவாய் இருப்பினும் அவையெல்லாம் நித்திய கட்டியை அடைந்தவர்களை ஆக்கினை உபத்திரவங்களுடைய ஒரு அற்பமான நிழலாகத்தான் இருக்கின்றன என்று ஸ்ரீ கிறிஸ்தோஸ்தமர் லப்பர் கூறுகின்றார். நித்திய கட்டையை அடைந்த நிர்பாக்கிய பாவிகள் அவருடைய சகல சரீர உணர்வுகளிலும் ஆக்கினியை அனுபவிப்பார்கள். அவருடைய ஆத்மங்களின் சகல சத்தங்களிலும் கூட ஆக்கினியை அனுபவிப்பார்கள். அவருடைய நினைவாற்றலானது அவருடைய ஆத்மங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக சர்வீஸ்வரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட வருடங்கள் மற்றும் அக்காலத்தில் அவருடைய நித்தியக்கட்டிற்காகவே அயராமல் உழைத்து வீணடித்த காலத்தை பற்றி ஞாபகத்தினால் ஆக்கினியை அனுபவித்து உபத்திரப்படுத்தப்படும். மேலும் சர்வீஸ்வரிடமிருந்து பெற்ற அநேக தேவ வரப்பிரசாதங்கள், தேவ ஒளிகள் ஆகியவற்றை வீணாக்கியதை பற்றி ஞாபகமும் அவளுடைய நினைவாற்றலை ஆக்கினிக்கு உட்படுத்தி உபத்திரப்படுத்தும். அவளுடைய புத்தி அவளுடைய ஆத்மங்களை இழந்து போனதால் மாபெரும் சந்தோஷத்தை மோட்சத்தையும் சர்வீஸ்வரனையும் இழக்க நேரிட்டதை பற்றி அறிவினால் ஆக்கினிக்கு உட்பட்டு உபத்திரப்படும். இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை பற்றி அறிவினாலும் அவளுடைய புத்தி உபத்திரப்படும். அவளுடைய சித்தம் என்கிற மனது அவர்கள் எதை கேட்டாலும் அல்லது ஆசித்தாலும் அது அவர்களுக்கு மறுக்கப்படும் என்பதை காண்பதனால் ஆக்கினியை அனுபவிக்கும். பாவிகளின் அபேட்சை கெடும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஆசிக்கிற எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது. அவருடைய மனதிற்கு முரண்பாடான எல்லாவற்றினாலும் அவர்கள் நித்தியத்திற்குமாக கட்டாயமாக துன்புற வேண்டியிருக்கும். இக்கொடிய ஆக்கினைகளின் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை அடைந்து சமாதானத்தை கண்டடைய ஆசிப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஆக்கினைகளில் கட்டாயமாக நித்திய காலத்திற்குமாக தங்கியிருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் சமாதானத்தை அனுபவிக்க மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் சில சமயங்களில் சில ஆறுதலை அடையக்கூடுமா, அல்லது குறைந்தபட்சமாக அவ்வப்போது ஒரு சிறு இளைப்பாற்றி அடையக்கூடுமா? அதற்கு இல்லை என்று சிப்ரியான் கூறுகின்றார். அதிலிருந்து நிவாரணமும் இல்லை, அதிலிருந்து குணமடையவும் போவதில்லை. நம்பிக்கை இழப்பினால் ஏற்படும் மனக்கசப்பை விட அதிக கடினமான உபாதையின் வேதனை ஏற்படும் என்று சிப்ரியான் கூறுகின்றார். இவ்வுலகத்தில் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எவ்வளவு கொடியதாயிருப்பினும் அவற்றிலிருந்து எப்போதும் ஒரு சில நிவாரணமும் ஓய்விற்கான இடைவெளியும் இருக்கும். ஆனால் நித்திய கட்டை அடைந்த நிர்பாக்கிய பாவி நரக நெருப்பின் குழியினுள் எப்போதும் ஆக்கினையில், எப்போதும் அழுகையில், ஒரு சிறு க்ஷண நேர இளைப்பாற்றியும் இல்லாமல் கட்டாயமாக நித்திய காலத்திற்குமாக தங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை இவருடைய துன்பங்கள் மேல் யாராவது பரிதாபம் கொள்வார்களா? அவர்கள் இவ்வளவாக அதிக கொடூரமாக உபத்திரப்படும் போது பசாசுகள் இடைவிடாமல் தொடர்ந்து அவர்கள் எந்த பாவங்களுக்காக ஆக்கினைகளை அனுபவிக்கின்றனரோ அந்த பாவங்களாலேயே அவளை கண்டிக்கும். பசாசுகள் அவர்களை பார்த்து துன்புறு, எரிந்து கொண்டிரு, நம்பிக்கைப்பினால் ஏற்படுகிற கொடிய மனக்கசப்புடன் நித்தியத்திற்குமாக உயிருடன் இரு, உன்னுடைய இந்த கேட்டிற்கு நீ மட்டும்தான் காரணம் என்று கூறும். அச்சிஷ்டவர்களும் மகாபரிசுத்த தேவமாதாவும் இரக்கங்களின் பிதாவான சர்வேஸ்வரனும் இவருடைய துயரங்கள் மேல் பரிதாபம் கொள்ள மாட்டார்களா? இல்லை. சூரியன் இருள, சந்திரன் தன்னொளி கொடாதிருக்க, நட்சத்திரங்களும் வானத்தில் நின்று விழ, வானத்தில் வல்லமைகள் அதிரும் என்று சுசேஷத்தில் வாசிக்கிறோம். அதாவது நட்சத்திரங்களால் அடையாளமாக குறிக்கப்படுகின்ற அச்சிஷ்டவர்கள் நித்திய கட்டை அடைந்து நிர்பாக்கிய பாவிகள் மேல் இறக்கப்படாமல் இருப்பதுடன் கூட பாவிகள் சர்வேஸ்வரனை மனநோக்கு செய்ததற்காகவும் அவருக்கு எதிராக செய்த நிந்திய துரோகங்களுக்காகவும் பழி வாங்கப்படுவதைக் கண்டு சந்தோஷம் அடைவார்கள். மகாபரிசுத்த தேவமாதாவும் அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் நித்திய கட்டை அடைந்து நிர்பாக்கிய பாவிகள் தேவமாதாவின் திவ்யகுமாரனை வெறுக்கின்றனர். மேலும் இந்நிர்பாக்கிய பாவிகள் மேல் கொண்ட சிநேகத்திற்காக மறித்த நமது ஆண்டவரான திவ்ய சேசு கிருஷ்ணநாதரும் இந்த நிர்பாக்கியர்கள் மேல் இரக்கம் கொள்ள மாட்டார். ஏனெனில் நித்திய கட்டை அடைந்தவர்கள் ஆண்டவருடைய சிநேகத்தை வெறுத்து ஒதுக்கினர். மேலும் அவர்கள் தாங்களாகவே வேண்டுமென்றே நித்திய கட்டின் அழிவை தங்கள் மேல் கொண்டு வந்தனர். ஓ மகாபரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரின் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தல் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மாமரியே வாழ்க.